அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 65 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய உரையாடல் தலைப்பு சமீபத்தில் காலச்சுவடு இதழில் வெளிவந்திருக்கக்கூடிய கோகிவா தியாங்கோ அப்படிங்கிற அறிஞர் பற்றிய தகவல்களும் கதையும் வந்திருக்கிறது. அதனைத்தான் நாம் உரையாடலுக்கு எடுத்திருக்கிறோம். தலைப்பு என்னவென்றால் கென்ய எழுத்தாளர் கோகிவா தியாங்கோவும் அவரது விடையோடு ஆப்பிரிக்கா எனும் சிறுகதையும் என்ற தலைப்புல தான் உரையாட இருக்கிறோம். ஏன் இவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான செயல்பாட்டாளராகவும் முக்கியமான எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறாரு. சமீபத்துல மே மாசம் தான் இறந்து போனார். 1938 பிறந்து 2025 இறந்து போன மிக முக்கியமான எழுத்தாளர். இவருக்கு இது நோபல் பரிசு எல்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு 2010 இருந்து. ஆனா அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறல. அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு படைப்புல அப்படின்னா, அவர் கென்யாவில் பிறந்தாரு. அவங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய மிகப்பெரிய அதை ஒரு காலனி ஆதிக்க நாடாக வைத்திருந்தது. ரொம்ப காலமா அது வைத்திருந்தது. அதற்கு எதிராக இவர் போராடினார். இவருடைய போராட்ட முறை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொழியை முன் வைத்து இருந்துச்சு. பல எழுத்தாளர்கள் ஆங்கில மொழியிலும் எழுதி தன்னுடைய உரிமைகளை பேசியது போக, இவர் என்ன பண்றாருன்னா, ஆங்கில மொழியில் எழுதுவதை விடுத்து நம் மொழியில் நாம் எழுதுவோம், நாம் ஏன் ஆங்கில மொழியை விரிவாக்கம் செய்ய வேண்டும், அதனையே வளர்த்தெடுக்க வேண்டும், நம் மொழியில் நாம் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையை தொடங்குறாரு. மிக முக்கியமா அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறின பிறகும் கூட காலனி ஆதிக்கத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டீகாலனைசிங் ஆஃப் த மைண்ட், அதாவது மனதில் இருந்து காலனித்துவத்தை நீக்குதல் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இது பரவலாக பேசப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறது தெரியும். இவர் வெறும் நாவலோடு நிற்காம சிறுகதை, கட்டுரை, நாடகம் இப்படி எல்லா தளங்கள்லையும் இயங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அம்சம். ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்தவர் தமிழ் மொழியில் எழுத ஆரம்பிக்கிறாரு. மன்னிக்கணும், கென்ய மொழியில கோகியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழியில எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்குமே தனி விழுமியமும் உலக பார்வையும் அதே நேரத்துல பாரம்பரிய நினைவுகளையும் சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பிற மொழியில் எழுதும் பொழுது அந்த தன்மையெல்லாம் இல்லாம போயிடுது. நமக்கான நினைவை நாம் பத்திரப்படுத்தவோ கடத்தவோ முடியாமல் போய்விடுகிறது அப்படிங்கிற சிந்தனையின் தொடர்ச்சியாக அவர் மொழியில் எழுதினதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீப் நாட் சைல்டு, அழாத குழந்தைய அப்படிங்கிற மிக முக்கியமான முதல் நாவல். அப்புறம் தி ரிவர் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு நாவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த இதழ்கள் என்று சொல்லக்கூடிய பீட்டல்ஸ் ஆஃப் பிளட் 1977 வந்திருக்கிறாரு. 2006 காக்கே ஜோசியம் அப்படிங்கிற ஒரு நூல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதுக்கிடையில தான் டீகாலனைசிங் ஆஃப் த மைண்ட் 1986 எழுதிய மிக முக்கியமான நூல் வந்திருக்கு. இது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கென்ய சுதந்திரத்துக்காக அந்த கெனியாட்டா அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி, முற்போக்கான ஒரு அரசியல்வாதி செயல்பட்டப்ப அவரோடு சேர்ந்து இயங்கி இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் பிற்போக்கா செயல்படும் போது அவர்கிட்ட விலகி வந்துடுறாரு. அவர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் அமெரிக்காவுக்கு போய் ஒரு பேராசிரியர் பணியாற்றுறாரு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கொரோனா காலத்துல கூட அவர் கவிதை எழுதியதாகவும் அதற்கு பிறகு 2025 இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிற இந்த தகவல். இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டாளர். அவருடைய கதை எழுதக்கூடிய முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. ஏன்னா மாவு மாவு அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒன்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து செயல்பட்டிருக்கு. அந்த மாவு மாவு என்னும் இயக்கத்தை முன்வைத்து ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அதுதான் விடைகோடு ஆப்பிரிக்காங்கிற கதை. வழக்கமா கதை எழுதும் பொழுது நம்ம நாட்டிலையும் தலித்திய கதைகள் எழுதுறோம், அதிகாரத்துக்கு எதிரான முற்போக்கான கதைகள் எழுதுறோம், முதலாளித்துவத்துக்கு எதிரான கதைகள் எழுதுறோம். ஆனா நம்ம எழுதும் பொழுது முதலாளித்துவத்தை அதிகாரம் வாய்ந்ததாகவும் மிகப்பெரிய அதிகார சக்தியாகவும் காட்டக்கூடிய அது அதிகாரம் உண்மை வாய்ந்ததுன்னு அதிகாரத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்து முறை நம்மகிட்ட இருக்கு. ஒடுக்குமுறையை பதிவு பண்ணும் பொழுது கருணை கூடி விடுவதாகவும், அதிகாரத்தை எழுதும் பொழுது அதிகாரம் மிகப்பெரிய வலிமையானதுங்கிற ஒரு டோனும், இது ஒரு காலனித்துவ மனநிலை இது நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது பெரும்பாலும். ஆனா இவருடைய எழுத்துல அதிகாரமே தன்னைத்தானே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்றை, தன்னைத்தானே கீழறுப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில கதை எழுதியிருக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கிறது. அது கதையில மொத்தம் 3 பாத்திரங்கள் தான் வருகிறது. ஒன்று ஒரு அதிகாரி, அவனுடைய மனைவி, அவன்கிட்ட அடிமை வேலை செஞ்ச ஒரு ஆப்பிரிக்க அடிமை, கென்ய அடிமை. இவங்க 3 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் தான் கதை. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு உளவியல் சார்ந்த உரையாடலா எடுத்துட்டு போகுது. ஆனா இது முழுக்க முழுக்க யாருடைய மனநிலையிலிருந்து உரையாடப்படுகிறது என்றால், அதிகாரி மனநிலையிலிருந்து, ஒரு ஒரு ஐரோப்பிய அதிகாரி உள் மனநிலையிலிருந்து எழுதப்படுகிறது கதை. அவருடைய உரையாடலாக கதை அமைகிறது.
வாங்க கதைகளுக்குள்ள போகலாம். தமிழில் இது போன்ற தன்மைகள் குறைவு என்ற ஒரு ஹைபோதிசிஸ் நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம உரையாடலுக்குள்ள பயணிப்போம். தோழர் கந்தசாமி அவர்கள் உரையாடலுக்குள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். கூகி தியாங்கோவனுடைய இலக்கிய பங்களிப்புகள் வந்து எப்படி அவர் வாழ நேருகின்ற வாழ்ந்த அவருடைய தாய் மண்ணான இந்த ஆப்பிரிக்க மண், கென்ய மண் சார்ந்த ஒரு 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 தனித்துவத்தை, ஒரு அழகியலை வந்து வெளிப்படுத்துது அப்படின்றத வந்து அவரை குறித்த வரலாறுகள்ல இருந்து, அவர் குறித்த கட்டுரைகள்ல இருந்து, அவர் குறித்த நூல்கள்ல இருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. காலனித்துவ மனோபாவத்திலிருந்து, காலனிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது போக நாம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த காலனித்துவ மனோபாவத்துல இப்ப வாழ பழகி இருக்கிறோம் நம்மை அறியாமல். அந்த காலனித்துவ மனோபாவத்திலும் இருந்தும் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பிரகடனம் உள்ளதா வந்து கூகி தியாங்கோவனுடைய வாழ்க்கையும் அவருடைய படைப்புலகமும் இயங்கி இருக்கு அப்படின்றத நாம பாக்குறோம். அதை பத்தி வந்து காலச்சுவடு இந்த இதழ்ல வந்து எழுதியிருக்கிறது அப்படின்றத வந்து அவருடைய மறைவை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செய்வதாகவும், அவருடைய பங்களிப்பு இந்த 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 உலகத்துக்கு அல்லது வந்து இந்த உழைக்கின்ற மக்களுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த மூன்றாம் உலக மக்களுக்கு, பழங்குடிகளுக்கு, அதே மாதிரி வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு அவர் கூறுகின்ற கருத்து என்ன என்பதாகவும் வந்து அந்த பதிவு அமைஞ்சிருக்கு. அதுல வந்து திரு ஜி.ஏ. கௌதம் அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்த கூகி தியாங்கோவுடைய ஒரு சிறுகதை ரொம்ப முக்கியமானதாக படுது. அந்த சிறுகதை வந்து விடை கொடு ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு சிறுகதை. எப்பயுமே வந்து அதிகாரத்திற்கு ஆட்படுத்தப்படுகின்ற ஒரு உழைக்கும் வர்க்கம், ஒரு 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 மக்கள் திரள் அப்படின்னு வரும்போது வந்து மக்கள் திரள் பார்வையினுடைய அடிப்படையிலேயே நம்ம எல்லாத்தையும் கதைகளை சொல்லுகின்ற ஒரு போக்கு நம்ம கிட்ட இருக்கு. நாங்க எப்படி அடிபட்டோம், நாங்க எப்படி வந்து விழிப்புணர்வு அடைஞ்சோம், நாங்க எப்படி போராடணும், நாங்க எப்படி வந்து இந்த அமைப்பை மாற்றுவதற்காக வந்து உயிர் தியாகங்கள் செய்தோம் அப்படின்லாம் வந்து வரும்போது, இந்த கதை வந்து ராஜா அவர்கள் சொன்னதை போல ஒரு ஒரு அதிகார அமைப்புல வந்து கன்னிகளாக செருகப்படுகின்ற இந்த சிறு அதிகார மையங்கள் இருக்கு இல்லையா, இந்த மையங்களினுடைய பார்வையிலிருந்து, இந்த சிறு சிறு அதிகார அமைப்புகளினுடைய நுண்கண்ணிகளுடைய பார்வையிலிருந்து இந்த விஷயத்தை அணுகுனா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு 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 யூனிவர்சல் மெத்தடாலஜியில வச்சு விளக்குறதாக இந்த கதை இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன் இதை ஒரு யுனிவர்சல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, யுனிவர்சல் மெத்தடாலஜி அப்படின்றதுல, யுனிவர்சல் அப்படின்றதுல வந்து ஆண் பெண் உறவு அப்படின்றது வந்து, ஆண் பெண் காம உறவு அப்படின்றது, ஆண் பெண் சேர்ந்து வாழ்தல்ன்றது வந்து ஒரு யுனிவர்சல் கருத்தாக்கமாக இருக்குது. இந்த ஒரு கருத்தாக்கத்துக்குள்ளார இருந்துகிட்டு கென்யா எனப்படுகின்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல ஐரோப்பியர்கள் வந்து எப்படி ஒரு மேலாதிக்கமான ஒரு வாழ்க்கையை நிகழ்த்தினாங்க, ஒரு முதலாளித்துவத்தை நிகழ்த்தி ஆப்பிரிக்காவை எப்படி சுரண்டனாங்க, அதே மாதிரி வந்து அந்த மேலாதிக்க மனோபாவம் கென்ய முதலாளிகளிடம் எப்படி பரவியது அப்படின்றத வந்து விளக்க முற்படுகின்ற கூகி தியாகோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு 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 ஆண் பெண் உறவு மூலமாகவும், அதே மாதிரி வந்து ஒரு அதிகார அமைப்பில் இருக்கின்ற ஒரு நுண்கண்ணி மூலமாகவும் இந்த விஷயத்த வந்து எப்படி நாம பார்க்கலாம், விளங்கிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றது ஒரு புதிய கோணமாக இருக்கு. அந்த வகையில வந்து இந்த சிறுகதையில ஒரு 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 அதாவது அங்க அந்த கென்ய பகுதிகளில் வந்து நாகரிகம் உருவாக்குறதுக்காக அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு வந்து நாகரிகம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாகரிகத்தை வந்து ஊட்டணும், அவங்கள வந்து யூரோப்பியர்கள் மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு அவங்கள வந்து மாற்றுகின்ற அவங்களுடைய வந்து பண்பாட்டு நடத்தைகளையும் அவங்களுடைய இதையும் வந்து மேற்கத்திய பாணியில் மாற்றுகின்ற ஒரு பணியில இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, தங்களை அறியாம ஒரு
இப்படி பணிக்கப்படுகின்ற அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த அதிகாரிகள் எதை நாகரிகம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, யூரோப்பாவுல இருக்கிறதா நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு எதிராக, இந்த நாகரிகத்துக்கு அப்பாலாக பழங்குடிகள் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறாங்க, அவங்க நாகரிகம் அடையாதவர்களாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நாகரிகப்படுத்தணும் அப்படின்னு அங்க போய் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கிட்ட சில நாகரிகம் சார்ந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தாங்கள் முதலாளிகளாக இருக்கிறோம் என்பதையும் அறியாமல் முதலாளிகளாக இருந்து அவங்கள தங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கின்ற ஒரு அதிகாரியினுடைய மனநிலையில இந்த கதை நமக்கு சித்தரிக்கப்படுது. அப்ப சித்தரிக்கப்படும் போது அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அந்த மாவு என்ற ஒரு 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 ஆப்பிரிக்க மக்களுடைய புரட்சிகர அமைப்பு, இந்த புரட்சிகர அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த யூரோப்பிய முதலாளிய தன்மைகளுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கு. இதை ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த யூரோப்பிய சக்திகள் அடக்குகின்றன அப்படின்றது வரலாற்றுல பதிவான உண்மை. அப்படி ஒரு 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 மாவு என்ற இந்த ஆப்பிரிக்க பழங்குடி எதிர்ப்பு குழுக்களுக்கும் இந்த மாதிரியான உள்ள போயிட்டு சீர்திருத்தம் செய்யறேன் அப்படின்ற ஒரு முதலாளித்துவ தன்மைய ஒரு 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 நடைமுறைப்படுத்திய ஒரு அதிகாரிக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை சொல்வதாக இந்த கதை இருக்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பண்ணையில அடிமையாக வேலை செய்த ரொம்ப பணிவான கடவுள் பக்தி மிகுந்த ஒரு சிறுவனை பத்தி அவர் யோசிக்கிறார். அப்படி ஒரு சிறுவனா இருந்தான் அவன், நான் சொன்னதெல்லாம் கேட்டான், ரொம்ப பணிவு மிக்கவனா இருந்தான், அதனால நான் ஒரு தந்தையை போல அவனை பார்த்துக்கிட்டேன், தந்தை மகன் உறவு போல இருந்தது. அப்ப அவனுக்கு உரியது எல்லாம், அவனுக்கு அற்ப விஷயங்கள் எல்லாம் நான் பரிசா கொடுக்கும் போது அவன் அதை சந்தோஷமா வாங்கிட்டான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது அடுத்தது என்ன நடக்குதுன்னா, அந்த சிறுவன் ஒரு கட்டத்துல தாங்கள் சுரண்டப்படுகிறோம், இது ஒரு முதலாளித்துவ அமைப்பு அப்படின்ற தெளிவை உடையவனாக இருந்து அந்த அதிகாரி கொடுக்கின்ற, தன்னுடைய எஜமானன் கொடுக்கின்ற அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வேணான்னு மறுக்கிறான். மறுக்கும் பொழுது இது அவருக்கு ஒரு மாதிரி ஏன் இவன் மறுக்கிறான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி அது ஒரு குழப்பமா மாறுது. மறுத்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஒரு அலட்சிய மனோபாவத்தோட அவன் போயிடுறான். அவன் ஒரு புரட்சிகர குழுவுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவருக்கு என்ன வேலை திட்டம் கொடுக்கப்படுதுன்னா, இந்த மாதிரியான புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்தணும், ஒடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ பல பேரை இவர் கொள்கிறார். அது கொல்லும் போது இவருக்குள்ளார என்ன இருக்குன்னா, அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள், நாம இந்த நாகரிகத்துக்கு உருவாக்கும் போது இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான எதிர்ப்பாளர்களை நம்ம கொல்லத்தான் வேணும் அப்படின்ற நம்புகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. இப்படி தன்னிடம் வேலை பார்த்த, தன் பண்ணையில் வேலை பார்த்த ஒரு சிறுவனையும் இவர் கொன்னு இருக்கிறார். அப்போ இந்த சிறுவன், இந்த கொன்ன இந்த சிறுவனை பற்றிய நினைவுகள் அவரை ஒரு குற்ற உணர்ச்சி காட்படுத்துகின்றன, அவரை அலைக்கழிக்கின்றன. அவன் திரும்ப திரும்ப அவருடைய நினைவுகள்ல வந்துட்டு போறான், கனவுலையும் வரான், பகல்லையும் வரான், இரவுலையும் வரான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவருக்கு ஒரு குழப்பம் வரும். குழப்பம் அவர் ஒரு 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 பைத்தியக்கார தன்மைக்குள்ளார போறாரு. இது ஒரு பகுதியாக இந்த சிறுகதையில இருக்கும் பொழுது, இன்னொரு பகுதியாக இவருடைய மனைவியை குறித்த ஒரு சித்திரம் இடம்பெறுகிறது. இந்த கணவன் மனைவி சித்திரம் தான் இந்த கதையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு 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 எடுகோளாக இருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம். அந்த மனைவி என்ன பண்றா அப்படின்னா, அவருடைய கணவன் விரும்பிய மாதிரியே ஒரு வாழ்க்கைய நாம வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்தவ. அவர் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவ, அதாவது மேற்கத்திய பகுதியில இருந்து வந்தவ. அவ என்ன பண்றா, தன்னுடைய கணவனுக்கு ஆதரவான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதாவது அந்த நாகரிகம் படுத்தணும் இந்த மக்களை அப்படின்ற மாதிரி கணவனுடைய இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவளா இருந்துகிட்டு அவ மெல்ல மெல்ல அந்த ஆப்பிரிக்க குடிகளோட பழகுறா. அந்த ஆப்பிரிக்க குடிகளுடைய மொழியையும் கத்துக்க விரும்புறா. அந்த ஆப்பிரிக்க மக்களுடைய ஆன்மா என்ன அப்படின்றத அவ புரிஞ்சுக்க விரும்புறா. அப்போ அதை புரிஞ்சுக்க தன்னுடைய கணவன் செய்கின்ற இந்த நாகரிகம் சார்ந்த ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, இது உண்மையாவே நாகரிகமா அப்படின்ற கேள்வி அவளுக்குள்ளார வருது. ஒரு இடைவெளி வர்றதை பார்க்குது. அப்போ நம்ம எல்லாத்தையும் தான் புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம நம்முடைய ஆஸ்திரேலியாவை புரிஞ்சுக்கிட்டோமா, மேற்கத்திய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிட்டோமா, நாம எப்படி இங்க ஒரு சீர்திருத்த செய்யறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு
ஒரு ஒரு ஒரு எண்ணம் வந்து அவளுக்கு வருது. வரும்போது அவள் தன்னுடைய கணவனுடைய மனோபாவத்திலிருந்து விட்டு விலகி அந்த பழங்குடிகளுடைய ஆன்மாவோட நெருங்குகின்ற ஒரு தன்மை கொண்டவளாக இருக்கிறார். பொதுவாகவே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உலகம் வந்து ஆண் தன்மையாலும் பெண் தன்மையாலும் ஆகியது. ஆண் தன்மை என்பது வந்து எதையும் அதிகாரத்துக்கு உட்படுத்துகின்ற ஒரு தன்மை கொண்டது. அது ஒரு மேற்கத்திய மனோபாவம் கொண்டது. அது வந்து ஒரு அதிகார தன்மை கொண்டது. அது பிறரை வந்து அடக்கி ஆள முற்படுவது. அந்த அதிகாரிக்குள்ளார அந்த மேற்கத்திய மனோபாவம் கொண்ட ஆண் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதே மாதிரி ஒரு புலத்திலிருந்து வந்த ஒரு பெண் கிட்ட ஒரு 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 பழங்குடி தன்மை, ஒரு ஆப்பிரிக்க தன்மை, ஒரு உலக தன்மை ஒண்ணு, அதாவது வந்து ஒரு பழங்குடி தன்மை ஒண்ணு ஒரு அவகிட்ட வந்து உருத்திரன்றத பாக்குற. அவ வந்து என்ன யோசிக்கிறான்னா, இது எல்லாவற்றையும் விட மற்றவர்களை நாகரிகப்படுத்துவதை விட வந்து முக்கியமானது எல்லாரிடத்தும் அன்பு செலுத்துவது அப்படின்ற விஷயத்த வர. இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான, அல்லது ஆண் தன்மைக்கும் பெண் தன்மைக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு அப்படின்றது. அந்த வேறுபாட்டை வந்து இந்த சிறுகதை மிக நுட்பமாக உணர்த்துகிறது. இந்த வேறுபாட்டை உணர்ந்த அவ வந்து அவளால வந்து அவனோட இருக்க முடியல. அவனுடைய நாகரிக நடத்தை, தன்னுடைய கணவனுடைய நாகரிக நடத்தை முன்னாடி எல்லாம் அவளால அதை ஒத்து போக முடியல. அவன் மெல்ல மெல்ல விடுபட்டு அந்த ஆப்பிரிக்க பழங்குடிகளோட பழகிறது, தனிமையில போறது, தன்னுடைய சுதந்திரத்தை தான் தேடுவது அப்படின்னு போகும்போது அவ வந்து என்ன பண்ற ஒரு ஒரு கொட்டத்துல வந்து அவளுக்கு வந்து அவங்க வீட்டுல வேலை செய்த அந்த ஆப்பிரிக்க சிறுவனோடு வந்து ஒரு பாலியல் உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலை வந்து ஏற்படுது. அந்த பாலியல் உறவுல தான் அவ தன்னுடைய சுதந்திரத்தை உணர்கிறாள் அப்படின்னு வருது. இது ஒரு எக்ஸலண்டான ஒரு இடம் வந்து அப்போ பாலியல் ரீதியான ஒடுக்குமுறை அப்படின்றது வந்து மேற்குலக நாடுகள்லையும் ஆசிய நாடுகள்லையும் வந்து பெண்கள் மீது வந்து ஆண்களால் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் எங்க உடைபடுது அப்படின்னா, ஒரு அடிமையாக கருதப்படுகின்ற ஒரு சிறுவனுடன், அதாவது ஒரு ஒரு ஆப்பிரிக்க சிறுவனுடன் உடலுறவு கொள்வதன் மூலமாக இந்த இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டு வந்து உடைபடுது. அப்போ அவளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இது அப்போ ஒரு சுதந்திரத்தை உணர்ந்து அதே கட்டத்துல வந்து தான் வந்து தன்னுடைய கணவனோடய இருந்திருக்கிறோம் அப்படின்றதுனால இந்த இந்த உண்மைய வந்து கணவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஒரு தன்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தவனை நாம வந்து அவன் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு வந்து ஈடுபட்டு இருந்தான் அப்படின்ற காரணத்தை காட்டி தான் கொன்று இருக்கிறோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சிய பல விதமா எழுதி 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 அதை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட காட்டணும், படிச்சு காட்டணும் அப்படின்ற நிலைமையில இருக்கிறான். முந்திக்கிட்ட மனைவி என்ன பண்றான்னா, நான் இந்த நம்ம பண்ணையில வேலை செஞ்சு ஆப்பிரிக்க சிறுவனோட இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எல்லாமே ஒரு 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 அவனுடைய எல்லாம் வடிஞ்சு போயிருது. அது வரைக்கும் அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்கிறோம், தான் வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு 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 மனிதனாக இருந்திருக்கிறோம் அப்படின்ற நினைப்பெல்லாம் வந்து அவனுக்கு அங்க உடைய ஆரம்பிக்குது. தன்னுடைய கடமையிலிருந்து தான் சிறந்த ஒரு கடமை வீரனாக இருந்திருக்கிறோன்ற அந்த இதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் போது அவன் தன்னுடைய மனத்திலிருந்து தன்னுடைய மனசுல ஒரு முறிவை வந்து எதிர்கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்கு அந்த குற்ற உணர்ச்சியால் எழுதிய அந்த 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 கடிதத்தையோ அல்லது அந்த எழுத்து பிரதியோ அவன் வந்து வாசிக்க முடியாத அதை எடுத்து எரிக்கிறதா சொல்றாங்க. இதுல கடைசியா ஒரு விஷயத்த நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கதை ஆரம்பிக்கிறது வந்து அவ சமையல் அறையில இருப்பா. கணவன் வந்து சமையல் அறைக்கு சம்பந்தம் இல்லாதவனா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு நூலை வந்து கையில எடுப்பான், ஒரு நூலை வாசிக்கிறதுக்காக கையில எடுப்பான். அந்த நூல் வந்து அவனுடைய கையில இருந்து நழுவி விழும். ஆனா அவ என்ன பண்ணுவா, சமையல் அறையில காஃபி போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ அந்த காஃபி போட்டுக்கிட்டு அந்த மரத்தட்டுகள்ல தன்னுடைய கணவனுக்கு வந்து அந்த காஃபியை எடுத்துக்கிட்டு வரும்போது மரத்தட்டுகளினுடைய தொடுதல் உணர்ச்சி, மரத்திற்கும் அவளுக்கும் இடையிலான அந்த தொடுதல் உணர்ச்சி அவளுக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கு. அப்போ இந்த புத்தகங்கள், மொழி, எழுத்து அப்படின்றதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் சார்ந்ததாகவும், அது வந்து உண்மையான ஒரு 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 நிறைவை கொடுக்காததாகவும், மரங்கள் வந்து ஒரு ஒரு மரம், செடி, கொடிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
ஒரு நெருக்கத்தை தருவதாகவும், மரம் செடி கொடிகள் வந்து ஒரு பெண் தன்மை கொண்டவையாகவும், இந்த புத்தகங்கள் எழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண் தன்மை கொண்டதாகவும் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கூகிவான் தியாகோ வந்து ரொம்ப அற்புதமாக இதுல படைச்சிருக்கிறாரு. அந்த வகையில இந்த சிறுகதை மிக மிக ஒரு முக்கியமான தமிழ் தலித்து படைப்பாளிகள், இன்னும் வந்து விளிம்பு நிலை படைப்பாளிகள் கவனம் கொள்ளத்தக்க ஒரு படைப்பாக இருக்கு அப்படின்றத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி. அவர் தோழரின் தொடர்ச்சியாக நானும் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். தொடக்கத்துல சொல்லும் பொழுது இது அதிகாரம் தன்னையே கீழறுத்து கொண்ட ஒரு கதை அப்படின்னு நம்ம சொன்னோம். இது இப்படி சொல்லலாம். என்ன அப்படின்னா, வழக்கமா வந்து வழக்கமான கதைகள் ஒடுக்கப்பட்ட பின்னணியில அவங்களுடைய குரலை வந்து பதிவு செய்யும், அவங்களுடைய கஷ்டத்தை பதிவு பண்ணும், அதாவது அவங்களுடைய போர்க்குணத்தை கூட பதிவு பண்ணும். இந்த பக்கம் வந்து அதிகாரம் எவ்வளவு உண்மையா தாக்குது பாரு, பல வழிகள்ல தாக்குது பாருன்னு சொல்லும். இது ரெண்டும் முரண். இந்த முரண் கூர்முனைப்படுத்தப்படுகிறது. இது போன்ற கதைகள், இது போன்ற தமிழக சூழல் எழுதப்படக்கூடிய கதைகள். ஆனா இந்த கதைகள்ல ஒரு ஏகாதிபத்தியம் சார்ந்த ஒரு முதலாளித்துவ ஆண் மனோபாவம் கொண்ட ஒரு அதிகாரியும் ஒரு அடிமை, ஒரு ஆப்பிரிக்க ஒரு அடிமையும் முரண்தான். ஆனா இந்த முரண் கூர்முனைப்படுத்தப்படவில்லை இந்த கதையில. இந்த கதை எழுதப்பட்டதுல அதனுடைய சிறப்பு. அப்படி கூர்முனைப்படுத்தாமல் ஆனா கதை ஒரு டிஸ்கஷனா மாத்திருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சுன்னா அந்த கதை எழுத்து முறை தான். அது எப்படி நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, அந்த அடிமை இங்க பிளேஸ் ஆகல கதையில. அந்த அடிமையை பத்தி யாரு நினைச்சு பாக்குறான்னா அதிகாரி நினைச்சு பாக்குறான். அந்த அடிமை அதிகாரியினுடைய புரிதலில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமே தவிர அடிமை இந்த கதையில் வருகிற ஒரு கதாபாத்திரமாக இல்லை. கதையில் வருகிற அதிகாரியின் பார்வையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமாக அது இருக்கு, அல்லது அவளின் பார்வையில் வெளிப்படுகிற ஒரு கதாபாத்திரமா இருக்கு. இந்த அவளும் அவனும் அதிகாரியும் அதிகாரியின் மனைவிங்கிறது ஒரு ஐரோப்பிய மாடல்ஸ் அவங்க. அவ ஆஸ்திரேலியால வந்தாலும் கணவனுக்கு ஏற்ப வாழ பழகியவள். அவர் சமையல இருக்கா, அவர் சுத்தம் பண்ணது பிடிக்கும், தோழர் சொன்னது போல தட்டு எடுத்துட்டு போக பிடிக்கும், காப்பி போட்டு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வழக்கமான பெண் போல அவள் இருக்கிறா. அவங்க கூட சேர்ந்து அந்த வேலையை செய்யறதெல்லாம் வந்து அவரு சொன்னாரு. அதுக்குள்ள நம்ம மீண்டும் பயணிக்கிறோம். சரி, அந்த மாடல்ஸ்குள்ள அவங்க இருக்கிறாங்க. பட் அதற்கு எதிராக இவன் இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்னா, கண்கள், அந்த வார்த்தை இந்த கதையில வரக்கூடிய கண்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். இவளுடைய கண்கள், அந்த அடிமையினுடைய கண்கள். அடிமையுடைய கண்கள் ஒரு முறை அவனுக்கிட்ட எல்லா பொருளையும் கொடுக்கும் பொழுது, அற்ப பொருளை கொடுக்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த அடிமை பார்ப்பான். ஆனாலுமே கூட இந்த வேலையை செய்யும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது, தன்னுடைய சகிப்புத்தன்மையை அது சரி செய்கிறது அப்படின்லாம் கதையில் எழுதப்படுது. அதாவது இந்த பல பேரை கொலை செய்யறான்ல இந்த அதிகாரி, அது அந்த சகிப்புத்தன்மையை அது வந்து இந்த உதவி செய்யறது வழியா சரி செய்ய முடிகிறது. ஆனா ஐரோப்பாவில் உதவி செஞ்சாங்களா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏழ்மையா இருந்தா கூட உதவி செஞ்சா நம்மளை பாராட்ட மாட்டாங்க, ஆனா இங்க உதவி செஞ்சா பாராட்டுறாங்க அப்படின்னு இந்த ஏகாதிபத்திய அங்க இருக்கிற சுயமரியாதை சார்ந்த விஷயங்களும், இவர்கள் அடிமைகள், இவங்க சுயமரியாதற்றவர்கள், இவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அதிகார மனோபாவ சூழல் அங்க விவரிக்கப்படுகிறது. சரி, ஆனா அது முக்கியம் இல்லை. ஆனா எது முக்கியம் அப்படின்னா, இந்த கண்கள் அவன் ஏளனமா பாத்துறான், கேலி பொருளா பாத்துறான். அந்த அதிகாரிய கேலி பொருளா பார்த்துட்டு இந்த கொடுக்குற அந்த காசை பொருளை தூக்கி எறிஞ்சிடறான். அவ்வளவுதான். இதுதான் ஒரு விஷயம். இதை பார்த்த உடனே அவன் வந்து ஃபீல் பண்றதா, அந்த காட்சியில அவன் அந்த வீட்டு விட்டு அவன் போனதை அவன் ஃபீல் பண்ணதா, ஏன்னா அவளுக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஃபீல் பண்ணதான் நினைக்கிறான். அந்த ஃபீலிங்ல கூட ரெண்டு பேர்த்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா அந்த அதிகாரி நினைக்கவே இல்லை. ஏன்னா தன் மனைவியை முழு திருப்திப்படுத்தியதாகவும் தன் மனைவியை முழுமையாக ஒழுங்கா பார்த்து கொண்டு இருப்பதாகவும் அந்த அதிகாரி அந்த முதலாளித்துவ மனோபாவம், ஆணாதிக்க மனோபாவம் நினைத்து கொண்டு இருக்கிறது. கடைசி வரைக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவன் சந்தேகப்படலை. ஆனா மாறாக அந்த அதிகாரி என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய பார்வை ஏளன பார்வையாக இருந்தது. அது தான் இப்படி பார்க்கப்பட்டு விட்டுமே, அவள் பார்க்கின்ற பார்வை என்னை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்வை முரண்கள் தான் அந்த கதையை டிராவல் பண்ணுது. ஒரு பார்வை வந்து பெண் கீழானவள், பாலின ரீதியா கீழானவள், அவன் நம்மளை ஒரு மாதிரி பாக்குறாளே, நம்மளுடைய வேலையில அதிகாரத்துல நம்ம அதிகாரி பெரிய அதிகாரியா மாறல, நம்ம சாதாரண வேலையை செய்யறோம், அதே மாதிரி வந்து ஒரு அடிமை நம்மளை இப்படி பார்த்துட்டான் அப்படிங்கிற இது, அந்த அடிமை வீட்டு விட்டு போயிட்டான் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள அடிப்படையில அவன் ஒரு மாதிரி பாக்குறதா இவனா நினைச்சுக்கிறான். சரியா? யாரு? அந்த அதிகாரியா நினைச்சுக்கிறான். அப்ப அதிகாரியுடைய மனசு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா என்ன பதில் கிடைக்குதுன்னா, அந்த அடிமை அவன் மனசுக்குள்ள தனக்கு கீழானவங்கிற புரிதல்ல உருவாக்கி வச்சிருந்துச்சு.
ஆனா அவன் பார்த்த அந்த ஏளன பார்வை இருக்குல்ல, அந்த அடிமை பார்த்த அந்த ஏளன பார்வை இருக்குல்ல, அந்த ஒடுக்கப்பட்டவனுடைய அந்த மாவு இயக்கத்துல சேர்ந்தவனுடைய ஒரு ஏளன பார்வை, புரட்சிகர அந்த ஏளன பார்வை அவனை மிகப்பெரிய டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இருக்கிற ஒரு புத்திய கூட்ட சிதைக்குது. இது எப்படி பெரியார் பிள்ளையார உடைச்சாரோ அது போல. அப்ப அது சிதைக்கும் பொழுது அப்ப அவன் அதிகாரத்தோடு உரையாட ஆரம்பித்தான். அவன்கிட்ட இருக்கிற அதிகார குரலோடு அது உரையாட ஒரு உள் உரையாடலா மாறுது. இந்த கதை மொத்தமே வந்து ஒரு உரையாடல் போக்குதான். அது கதை சொல்லியால் கட்டமைக்கப்பட்டாலும், கதை சொல்லியால் கதாபாத்திரத்துக்குள்ள இருந்து கட்டமைக்கப்பட்டாலும், அந்த அதிகாரியின் மனோபாவ உரையாடலாக அது இருந்தாலும் உள் உரையாடலாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் கதை சம்பவிச்சாலுமே கூட கடந்த காலத்துக்குள்ள, ஏன்னா அவன் கனவாகவும் நினைவாகவும் வந்துகிட்டே இருக்கிறான். அந்த அடிமை கேரக்டர் வந்துகிட்டே இருக்கிறான். சாதாரணமா அவன் அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தானா அவன் வந்திருக்க மாட்டான். ஒரு ஏளனமா பார்த்தான் இல்லைங்களா? ஏன்னா அது அதிகாரத்தால் வென்றெடுப்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு இந்த கதை சொல்ல வருது. ஏன்னா அதிகாரத்துக்கு இன்னொரு அதிகாரத்தை உருவாக்குனா வென்றெடுத்துட முடியாது. அதிகாரத்தை இன்னொரு முறையில இன்னொரு ஆங்கிள் இருந்து எதிர்க்கிறது இருக்குல்ல, அதுவும் அதிகாரத்துக்கு அதிகாரத்தை தன்னை மேல உயர்ந்ததா நினைச்சுக்கும். அது ஒண்ணும் இல்ல சி அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்ல. அந்த டிஸ்டர்பன்ஸ் அது நிகழ்த்துது. அதிகாரம் எப்பவுமே பேசி பேசி செயல்படுத்தும். இங்க ஒளியற்ற பேச்சு, கண்கள் பார்வை, வெறும் பார்வையாலேயே அது வேலையை செய்யுது. அதனால இந்த பார்வை எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற பெண் நம்மளை ஏளனமா பாக்குறாள். அவன் பாக்குறதா இவனா நினைச்சுக்கிறான். ஏன்னா இவன் ஒரு ஆணாதிக்கம்ல. அதனால இது ரெண்டும் போட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப அதிகாரத்தோடு ஒரு உரையாடலை நடத்திக்கிட்டே இருக்கிறான் அவன். இப்ப ஆனா நீங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா அதிகாரம் ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவன் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருப்பான். அவன் வெளியில வண்டி எடுத்துட்டு போவான். வண்டி எடுத்துட்டு போனா அவன் ஓட்டிட்டு போவான். அங்க ரயில்வே ட்ராக் மனிதர்கள்ட்ட தான் தப்பிச்சு தப்பிச்சு போய் அவனுடைய சுயநினைவு சொல்லிக்கிட்டே இருக்கும், நினைவு சொல்லிக்கிட்டே இருக்கும். வேற எங்கேயோ தப்பு பண்ற ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த அடிமை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாலுமே கூட இவன் போய் 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 அது அதிகாரம் இவனை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவன் அதிகாரத்தால் உருவானவன். ஒழுங்குபடுத்திட்டே போய் கரெக்டா ஸ்டேரிங்கை நிறுத்திடுவான். திரும்பவும் அந்த இவன் ஒரு பக்கம் ரெண்டு மனநிலையில் இருப்பான். என்னன்னா ஒண்ணு அதிகாரம் இவனோட உரையாடிக்கிட்டே வரும். அந்த அடிமை பார்த்த அந்த ஏளன பார்வை இருக்குல்ல, அது ஒடுக்கப்பட்டவனுடைய புரட்சிகர பார்வை இருக்குல்ல, அந்த புரட்சிகர பார்வை இவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டிஸ்டர்பன்ஸும் நடந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது தான் ஒட்டுமொத்த கதையும். அப்ப அவன் மற்றவங்க மாதிரி போயிட்டு மற்றவங்க ஐரோப்பியர்கள் என்ன செய்வாங்கன்னா, போயிட்டு அங்க இருக்கிற பகுத்தறிவுக்கு எதிரான அங்க இருக்கிற நம்பிக்கை கிட்ட மக்கள் நம்பிக்கை கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சாபம் பெறுவதற்காக ஏதாவது போய் பண்ணிட்டு வருவாங்க, மந்திரங்கள் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இவன் உலகத்துல வாழ்ந்தான்ல, இவனுடைய ஐரோப்பாவுல வாழ்ந்தான்ல, அந்த மந்திரங்கள் எப்படியாப்பட்டதுன்னா அந்த மந்திரங்கள் பின்னாடிதான் இவன் இருக்கிறான். அந்த மந்திரங்கள் எப்படின்னா எழுதி வச்சிருக்கு. ஐரோப்பியன் மந்திரங்கள் தண்டனை வடிவில் இருக்கும். எப்படின்னா ஒரு பொம்மையை உருவாக்கி, மெழுகு போன்ற பொம்மையை உருவாக்கி அவனை குத்துறது. ஒரு நம்ம ஊர்ல இருக்கு இல்லைங்களா, மெழுகு குளத்தை குத்தி வச்சு இன்னைக்கு நைட்டு அவனுக்கு வயிற்றால போகணும், வயிற்று வலி வரணும், அவன் இறந்து போகணும், முட்டையை வந்துருச்சு போடுறது இப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது போன்ற ஒரு தண்டனை தரக்கூடிய நம்பிக்கை. ஆனா ஆப்பிரிக்க மந்திரம் எப்படின்னா விடுதலை தரக்கூடிய, சாபத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய. அப்ப ஆப்பிரிக்க மந்திரம் முழுக்க முழுக்க வாழ்வியலோடு தொடர்புடையதா இருக்கு. ஆப்பிரிக்க மந்திரம் அதிகாரத்தோடு தொடர்புடையதா இருக்கு. அதுல கூட ஒரு டிஃபரன்ஸை காட்டுறாங்க. அப்ப திரும்ப திரும்ப அதிகாரத்தோடையே அதிகாரம் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கு. கனவுல இருந்து அடிமை கண்கள்ல இருந்து காப்பாத்தி அதிகாரம் கூட்டிகிட்டே வருது. திரும்ப கார் எடுத்துட்டு வரான். திரும்ப எழுத்துல எழுதுறான். எழுத்துல கூட எழுதி உலகத்துக்கும் அந்த பெண்ணுக்கு நிரூபிக்கிறதுக்கு எழுத்துல எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு அதுல வெற்றி கொண்டதான் நினைக்கிறான். இப்படி திரும்ப திரும்ப வெற்றி கொண்டதான் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் கடைசியில இருந்து மனைவியோட உரையாடும் பொழுது மனைவி சொல்றா, ஏற்கனவே அவளோட உறவுல இருந்தேன்னு சொன்ன உடனே இவனால அந்த இடம் ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா இவள் எனக்குள்ளதான் இருந்தா, இவளுக்கு எல்லாத்தையும் திருப்தியா கொடுத்தோன்னு நினைச்சிட்டு இருந்தா, அந்த தனக்கு நெருக்கமானவள் கூட இப்படி நினைச்சிட்டு இருந்தவ கூட அவன் கூட தான் இருந்தா. அதுவும் நம்மளை ஏளனமா பார்த்து சாதாரண அடிமை சிறுவன் அவன் கூட போய் இருந்தாலே, போய் நம்ம குடும்ப பாரம்பரியத்தை சிதைச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா அதுதான் அந்த ஆப்பிரிக்காவை ஒழுங்குபடுத்துவதாக, நாகரிகப்படுத்துவதாக, முன்மாதிரியாக இருக்கக்கூடியவனாக தன்னை கற்பிதம் செய்து கொண்டவன டிஸ்டர்ப் பண்ணுது. ஏனென்றால் தன் மனைவிக்கு நம்ம எல்லாமாவும் இருந்தவனே, எனக்கு நெருக்கமானவளே ஆக்சுவலி அவனோட போய் இருந்தான் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய முன்மாதிரி ரோல் மாடல், ஆப்பிரிக்காவுக்கே ரோல் மாடல், ஐரோப்பா ரோல் மாடல்ங்கிறது எங்கேயோ ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவன் மனசுல உரைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நமக்குரியவளே நமக்கு எதிராக போயிருக்கிறா, அதுவே நமக்கு இவ்வளவு நாளா தெரியல, நம்ம கண்ணுக்கு அதுவே தெரியல. அப்படிங்கும் பொழுது அப்ப நாம் இதுவரைக்கும் அதிகாரம் என்ற பெயரில் தவறாக நடந்து கொள்ளுங்கிறது புரிந்து அந்த அதிகாரத்தை சிதைப்பதாக அது முடிகிறது அந்த கதை. அந்த 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 வரிகளே அவன் சமையல போய் எரிப்பதாகவும் அது அந்த கதை முடிவதாக நமக்கு வருகிறது.
இப்படி சொல்லி அதை நிறைவு செய்யலாம். என்னன்னா கடைசியில ஆப்பிரிக்காங்கிறது அவனுக்கு நினைவு வருது. அப்ப ஆப்பிரிக்காவை அடிமை கொள்ள வந்தவன் அல்லது ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க வந்தவன் அவன் தான் சுதந்திரம் பெற்று வெளியேறுவதாக கதை முடிகிறது. வழக்கமா பல கதைகள் வந்து அடிமையை வந்து வீக்னஸா காட்டும் இல்லைங்களா? அப்படி காட்டாம ஆப்பிரிக்கா அதிகாரம் உடையவனையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னு ஆப்பிரிக்காவை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜில வச்சு எழுதக்கூடிய கதைகளா இருக்கு. அடிமை கிடையாது, அவனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்பு அதிகாரத்தையே வீழ்த்தக்கூடிய பண்பு அப்படிங்கிற ஒரு ஒரு டோன் இதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா பாருங்க, அவன் வந்து அவளை அடிமைப்படுத்தல, அவ விரும்பி அவனோட உறவுல இருந்தாலுமே கூட அவனோட உறவுல வரல. ஏன்னா அவ வந்து பாலியல் சுதந்திரத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறான். தமிழனுடைய போதிமரம் கதையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். தமிழனுடைய மண் சார்ந்த கதைகளை இப்படி ஒரு வாசிப்பு கோகிலதேவங்களோட இணைச்சு வாசிக்க முடியுங்கிறது என்னுடைய இந்த கருத்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுலயும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வரும். பாலியல் வந்து ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது. அவன் அப்படிதான் அதுல இருந்து சுதந்திரத்தை அவன் பெறுகிறான். பெற்ற உடனே அந்த சுதந்திரம் எப்பவுமே நான் ஒரு விடுதலைக்கு நோக்கி இயங்குறவன் யாரையுமே அடிமைப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது இந்த கதைகளுக்குள்ள உள் உரையாடலாம் ஒண்ணு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவன் வந்து அவளோட உறவுல இருந்தாலும் எக்காரணத்துக்குள்ளும் அவளை தன்மையப்படுத்தவோ ஒருவேளை அவள் இவனிடம் தன்மையமாக மாறவோ இல்லவே இல்லை. ஏனென்றால் அவள் பெண் விடுதலையை உணர்றா, இவன் ஏற்கனவே விடுதலையை உணர்ந்தவனா இருக்கிறான். ஆக மொத்த விடுதலை உணர்ந்தவர்கள் அப்ப விடுதலையை பகிர்ந்து கொள்கிறார்களே தவிர ஒரு வன்புணர்வான பாலியல் வன்புணர்வை அங்க பகிர்ந்து கொள்ளவில்லை. அங்க ஒரு விடுதலை தான். பாலியல் உணர்வு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட அங்க என்ன மாறுகிறதுனா உடலியலும் உணர்வும் கலந்தாத ரிலேஷன்ஷிப். ஏன்னா இங்க இவன் என்ன செய்யறான், ஆரம்ப காலத்துல அவளோடு சேர்ந்து இயங்கும் பொழுது அங்க ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்கிறதா ஒரு இடத்துல பதிவு வருது. யாரு? அதிகாரியோட நெருக்கமா, கணவன் மனைவி நல்லா நெருக்கமா இருக்கிறதா வருது. அவன் அதிகாரம் தொழில் அப்படின்னு போகும்பொழுதுதான் அவளுக்குள்ள தன் சுதந்திரத்தை தேட ஆரம்பிக்கிறான். இவன் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறான், அவளோட நெருக்கமா இருக்கிறான். சரி, அப்ப சுதந்திரத்தை உணர வைக்கிறாங்க. சுதந்திரத்தை பரிமாறி உணர்ந்து கொள்கிறார்கள். ஒருவேளை அவன் மாமாவு இயக்கத்துக்கு போறதுக்கே அவள் தான் காரணமோன்னு கூட நம்ம இதுக்குள்ள யூகிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸை வந்து கதையில வெளிப்படையா இல்லைனாலும் யூகிக்கலாம். ஏன்னா பாலியல் சுதந்திரத்தை அவனிடமிருந்து அவள் பெறுவது போல அவளிடமிருந்து அவன் பெற்றிருக்கலாம். மாமாவு இயக்கத்துக்கான ஒரு ஒரு அடிப்படை உந்துதலை அவன் பெற்றிருக்கலாம். அப்படி நாம யூகிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஆப்பிரிக்காவை அடிமைப்படுத்த வந்தவன் ஆப்பிரிக்கா விடுதலை தேடி அலையக்கூடிய நாடாக இருக்கிறதுனால் விடுதலையை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நான் அமெரிக்காவுக்கு திரும்பணும்னு நினைக்கிறான் அந்த அதிகாரி. அப்ப அந்த அதிகாரி கடைசியா ஆப்பிரிக்க மனநிலையோடு திரும்புகிறான். அப்ப சுதந்திர மனநிலையோடு அவளும் இருக்கிறாள், அவனும் இருக்கிறான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரத்தை நோக்கி டிராவல் பண்ணுகிறது. அப்ப ஆப்பிரிக்கா சுதந்திரத்தை கற்றுத்தருகிறதுங்கிறது தான் இந்த கதை. பார்த்தீங்கன்னா பின்கால் நீத்துவத்தை, அதாவது மனநிலையிலிருந்து கால் நீத்துவத்தை நீக்குதல்ங்கிறது அவருடைய தத்துவம் இல்லைங்களா? இதுல உள்வுரையாடலா அதிகாரத்தை பொது புத்தியும் அதிகாரமும் கலைந்து ஒரு உள்வுரையாடலாவே கதை டிராவல் பண்ணுது. நிகழ்காலம் கடந்த காலம், நிகழ்காலம் கடந்த காலம். அப்ப இந்த உரையாடல் எப்படி இருக்குன்னா அதிகாரத்தோடு உரையாடி கடைசியா அதிகாரம் தன்னை கீழிருப்பு செய்து கொள்ளக்கூடிய ஆப்பிரிக்கா வெல்லக்கூடிய ஒரு கதை. இது வெற்றி தோல்வி சார்ந்து புரிந்து கொள்ள முடியாது. ஆப்பிரிக்கா விடுதலை மனோநிலையை ஐரோப்பியர்களுக்கு கற்றுத்தருகிறது அப்படியாவது நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் எடுத்துக்கலாம். அதே நேரம் சுதந்திரம் என்பது இங்க யாருக்கும் கொடுப்பது கிடையாது, எடுத்துக்கொள்வதுதான். அப்ப இங்க கடைசி அது எப்படி முடியுது அப்படின்னா சுதந்திரத்தை அவள் வந்து அவனுக்கு கொடுத்ததாவோ அப்படி பார்க்க முடியாது. அவனிடமிருந்து அவள் பெற்றுக்கொண்டால் அவளிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அந்த அடிமையிடமிருந்து அதிகாரி பெற்றுக்கொண்டான். அடிமையிடமிருந்து அவளிடமிருந்து அதிகாரி பெற்றுக்கொண்டான். அப்படின்னு 3 பேத்துக்குள்ளேயும் அந்த ஆப்பிரிக்க மனநிலை என்ன செய்யுதுன்னா அங்க விடுதலை கற்றுத்தரு. ஐரோப்பியர்கள் அதிகார மனநிலைகள் அதிகாரத்தை கற்றுத்தருகிறார்கள். அப்ப இந்த உள்முரண் தான் கதையில பெரிய முரணா இருக்கு. இந்த உள்முரண் என்னன்னா விடுதலை இயங்கியலை வலியுறுத்தக்கூடியது. தலைவர் தோழர்களே, இது போன்ற நம்ம வந்து ஒரு வித்தியாசமான கதைகளை தொடர்ந்து உரையாடும் போது நம்ம இந்த உரையாடலை அப்படியே நிறுத்தி விடாமல் தமிழ் சமூகத்தில் இருக்கிற கதைகளோடு இணைத்து நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிற கதைகளோடு இணைத்து அப்ப இந்த அவர்கள் எழுதக்கூடிய ஒரு மாடல் கதையை நாமளும் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முன் பரிசோதனை முயற்சிகள்லாம் செய்து பார்க்கலாம். அல்லது தமிழ் சொல் அது போல கதைகள் இருந்தால் அதை திரட்டி அவர் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் இவ்வாறு எழுதப்படவில்லை என்ற ஒரு விவாதத்தை கூட முன்னெடுக்கலாம். ஆக மொத்தம் தமிழ் சூழலில் ஒரு விவாதத்தை முன்னெடுப்பதற்கு கூகுவாதியாகோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் காலச்சுவடில் வெளிவந்திருக்கிற ஜீவ கவிதமுடைய அந்த மொழிபெயர்ப்பு கதை வழியாக என்று அறிவிப்பை விரும்புகிறது. அதை உங்கள் முன் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து உரையாடுவோம். அடுத்த உரையாடலில் சந்திப்போம். நன்றி தோழர்களே.